ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/1/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி காலை 7 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதி என்பது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் என்பது நாள் முழுவதுமே வியாபிச்சிருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி என்கிற யோகம் காலை 9 நாழிகை 3 வினாடி வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலை 1 நாழிகை 8 வினாடி வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்துளை அப்படிங்கிற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. ஆக எல்லோரும் அதாவது விடுமுறை நாளாக இருக்கிறது. அடுத்தது பொங்கல் அப்படிங்கிறது வேற வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பொங்கலுக்கு பர்ச்சேசிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருப்பேன். பொங்கல் பர்ச்சேசிங் போங்கும். குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து நேரத்தினை செலவிடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, அதாவது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட இந்த ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஸ்ரீனிவாசன் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். மாற்றுத்திறனாளியாக பிறப்பதன் காரணம் என்ன? அதாவது இது அந்த குழந்தையினுடைய கர்மாவா அல்லது பெற்றோர்கள் செய்கின்ற அந்த குறையா, பெற்றோர்களினுடைய கர்மாவா அல்லது அந்த பரம்பரையிலே வரக்கூடிய தோஷமா, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். அதனை தொடர்ந்து மற்றொரு நேயர் நாகலட்சுமி ரவிசங்கர் அப்படிங்கிற ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதற்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கா. மாற்றுத்திறனாளி மட்டும் இல்லை, இந்த ஆட்டிசத்தினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கையானது இந்த காலத்திலே ரொம்ப அதிகமாகவே இருந்துருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லப்படாதா, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேயரும் கேட்டிருக்கிறார். நாம் உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த ஜோதிட ரீதியாக நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மாற்றுத்திறனாளியாக பிறப்பது அப்படின்னு சொன்னோம்னா இது இந்த குழந்தையினுடைய கர்மாவா அல்லது பெற்றோரினுடைய கர்மாவா அல்லது அந்த குடும்பத்தினுடைய சாபமேவா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு குழந்தையானது பிறக்கிறது அப்படின்னு சொன்னா எவர் ஒருவரால் இந்த கஷ்டத்தினை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாருக்கு இந்த வலிமை என்பது இருக்கிறதோ அவருக்குத்தான் இறைவன் இது போன்ற படைப்பினை தருவார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இது நம்முடைய கர்மா என்பதை கண்டிப்பாக உணர வேண்டும். இந்த கர்மாவினை அனுபவித்து தீர்ப்பதுதான் இதற்கான ஒரே பரிகாரம். இது எந்த கிரகத்தினால சார் வருது அப்படின்னு சொன்னா ராகு சந்திரன் கேது சந்திரன்லாம் பிளேஸ் த மேஜர் ரோல் அப்படின்னு சொல்றோம். இது போக சூரியனும் இங்கே பிரதானமான இடத்தினை பிடிப்பார். சூரியனை தான் நம்ம ஆன்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி நம்ம பார்க்கும் பொழுது இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவா. மூளையிலே அந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஒரு பட்டாணி சைஸ்ல சின்னதாக இருக்கும்னு சொல்லுவா. அந்த பீனியல் கிளாண்டை தான் இந்த நம்ம விஞ்ஞானிகள்லாம் ஆன்மா அப்படிங்கிற வார்த்தையினால குறிக்கிறார்கள். ஆக அவர்களாலேயே அதற்கான ஒரு தீர்வுங்கிறத பார்க்க முடியல. இந்த பீனியல் கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தான், அதிலே உண்டாகக்கூடிய அந்த சுரப்பியிலே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தான் இது போன்று இந்த ஆட்டிசம் ஆகட்டும் அல்லது மனநிலையிலே குறைபாடாகட்டும் இது போன்ற குழந்தைகளை தருகிறது. மாற்றுத்திறனாளின்னு சொன்னா மனநிலை மட்டுமல்ல, ஆட்டிசம் மட்டுமல்ல. இப்போ ஒரு கை கால் ஒரு ஊனமா போயிடுறது அப்படின்னு சொன்னா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லுவா, போலியோ அப்படிங்கிறது இருந்தது. இன்னைக்கு டோட்டலாவே அதை எராடிகேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான். ஆனால் இப்பொழுது எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா கூட அவர்கள் தன்னுடைய கை கால்களை இழப்பதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. அந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக மாறக்கூடிய மனிதர்களும் உண்டு. பிறப்பிலே நன்றாக பிறந்து இடையிலே ஏற்பட்ட விபத்தின் மூலமாக அவர் மாற்றுத்திறனாளியாக மாறக்கூடிய அம்சமும் உண்டு. இதனை கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகம் என்பதுதான் சொல்லும். அந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் மட்டும்தான் இதில் பேசும். இது பெற்றோருடைய கர்மா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கவே முடியாது. அதாவது ஆக்சிடென்டல் மூலியமாக அவர் மாற்று
மாற்றுத்திறனாளியாக மாறுறார் இல்லையா, அதில் மட்டும்தான். ஆனால் பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக பெற்றோருடைய கர்மாவும் இருக்கும், குடும்பத்தினுடைய சாபம் என்பதும் இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தையினுடைய கர்மா என்பதும் வேலை செய்யும். இந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்ம கர்மா இப்படி இருப்பதனால்தான் இது போன்ற ஒரு குடும்பத்திலே வந்து அது பிறக்கிறது. ஆக நமக்கும், அதாவது இந்த குழந்தை பிறக்கிறது அல்லவா, அந்த குடும்பத்திற்கும் அந்த குழந்தைக்குமே பூர்வ ஜென்ம பந்தம் என்பது கண்டிப்பாக அங்கே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இதற்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு சொன்னா, இதற்கு தீர்வு என்பதே கிடையாது. இது வந்து தெய்வ ரகசியம் அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. தேவ ரகசியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்திலே மறுபடியும் இது தொடராமல் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு தலைமுறை வருகிறது அல்லவா, அந்த தலைமுறையிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு சூழல்ங்கிறது வரக்கூடாதுன்னு சொன்னா அதை நம்மளால கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா தான தர்மங்கள் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தானங்களை சொல்லியிருப்பார்கள். ஒருவருக்கு வந்து கோதானம் செய்தால் போதுமானதாக இருக்கும், மற்றவர்களுக்கு பூதானம் என்ற ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தானத்தினை சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் காமிச்சு, அந்த பெற்றோர்கள் கொண்டு போய் காமிச்சு, முதல் குழந்தை தான் இந்த மாதிரி ஆயிடுத்து, ரெண்டாவது குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் கொண்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆக நிச்சயமாக மாற்றுத்திறனாளியாக பிறப்பதற்கு நம்முடைய கர்மாதான் காரணம். குடும்ப சாபமும் அதிலே தொடர்ந்து கொண்டிருக்கும், பெற்றோர்களுடைய கர்மா என்பதும் இருக்கும், அந்த குழந்தையினுடைய தனிப்பட்ட கர்மா என்பதும் இருக்கும். அதனை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி தெரியுமா இதை எடுத்துக்கலாம், இந்த கர்மாவினை அனுபவித்து தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். எவர் ஒருவரால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவருக்குத்தான் இது போன்ற துன்பங்களையும் இறைவன் கொடுத்து கொண்டிருப்பார். ஆக இறை வழிபாட்டின் மூலமாக மட்டும்தான் இதற்கான தீர்வினை நாம் காண முடியும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.